முக்கியமா ரொம்ப தமிழ்நாட்டோட மிக முக்கியமான டைனாஸ்டியான சோழா டைனாஸ்டியை பத்தி மிக தவறான தகவல்கள் இங்க பேசப்படுது. நாங்க சொன்னதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதால நிறைய இன்றைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல வாழ்ற தெலுங்கு பேசும் மக்கள். நான் ஒரு தெலுங்கு. அந்த வலிய உணர்ந்து இந்த ஹிஸ்டரிய மாத்தணும்னு நினைக்கிறேன். இது ஜெனரலா பேசி பாக்குறோம். ஆனா இதுக்கு எதிர்ப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் நடக்குது. இதுக்கு எதிராக செய்ய வேண்டிய ஒரே வழி லிட்டிகேஷன், அதாவது கோர்ட் கேஸ் இது மூலமா தான் போகணும். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேணும். எபிகிராபியா இண்டிகாவுடைய 30 வால்யூம் படிச்சுட்டேன். நிறைய முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் நான் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் அதையும் பாருங்க. இப்ப எனக்கு என்னன்னா இன்னும் இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் லீகலா நான் மூவ் பண்ணும் போது எனக்கு இன்னும் வேல்யூபிளா இருக்குங்கிறதுக்காக கல்வெட்டுகளை நானே படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல அங்க ஆந்திராவை ஆளும் பொழுது அவங்க ரேனாடு சோழர் அந்த பகுதியை மையம் கொண்டு பேர் வச்சு சொல்றாங்களே ஒழிய அவங்க அந்த மண்ணுல உருவானவங்க கிடையாது. அவங்க தெலுங்கர்கள் கிடையாது. அவங்க தமிழர்கள் தான். எப்படிங்க அவங்களுக்கு தமிழ் பாசமும் இருந்தது? புரியுதா? அவன் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆந்திரால இருந்தாலும் அவன் தமிழன் தான். எத்தனை வருஷம் நீ இங்க இருந்தீங்கனாலும் உன் தெலுங்கு புத்தி மாறுதா? நீ தெலுங்கச்சியா தானே இருக்க. நீ தமிழச்சியா மாறிட்டியா? இல்ல அதேதாங்க விஷயம். தமிழர்கள் இருக்கிறோம்.